வணக்கம், நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு, நாம சபரிமலைக்கு மாலையிட்டு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரை, சபரிமலையினுடைய யாத்திரையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது சபரிமலைக்கு மாலை போடக்கூடியவர்கள் அதற்குன்னு சில விதிமுறைகள் எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டு வீட்டில் விரதம் இருந்து ஐயப்பனை சபரிமலை சென்று தரிசனம் செய்வதற்காக விரத முறையை மேற்கொள்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாக எடுத்துக்கொண்டால் சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மிக கடினமான முறையில் அவர்கள் போக வேண்டும். விரதம் இருப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. பாயில படுக்கக்கூடாது, தரையில தான் படுத்துக் கொள்ளணும். தலைக்கு தலைவாணி வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். 3 வேளை குளிக்க வேண்டும். வீட்டிற்கு விலக்கான பெண்களை பார்க்கக்கூடாது. அசைவ உணவுகளை தவிர்க்கணும். லாகிரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய புகை போதை பழக்க வழக்கங்கள் தவிர்க்கணும். எல்லா இடங்களிலும் சென்று இருக்கக்கூடாது. இப்படி ஐயப்ப வழிபாடு அவ்வளவு தூரம் ரொம்ப கடினமாக இருந்தது. இதற்கு காரணம், ஆதி காலத்திலே மலைக்கு போகக்கூடியவர்கள் மலையேற்றத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்வதற்காக உடல் பயிற்சியும் மனப்பயிற்சியும் இருந்தது. அன்னைக்கு யாத்திரைக்கு செல்லக்கூடியவர்கள் பெரிய மூட்டை, இருமுடி என்று 2 மூட்டைகளை தூக்கி கொண்டு போவார்கள். ஒரு மூட்டையில் ஹரிகர சுதனானந்த சித்தர் ஐயன் ஐயப்ப சுவாமி அபிஷேகம் செய்யக்கூடிய புத்தரை தேங்காயில் நெய்யை நிரப்பியும் அபிஷேக பொருளும் ஒரு பையில் இருக்கும். மற்றொரு பையில் அவர்கள் உணவு சமைத்து சாப்பிட்டு செல்வதற்கு ஏற்ற பொருள்களையும் கொண்டு செல்வார்கள். பின்னால் சோழனா பையிலே அவர்கள் உடுத்து மாற்ற துணியும் ஒரு கோரைப்பாயும் கட்டி கொள்வார்கள். கையிலே அருவாள், கத்தி போன்ற பொருட்களும். அந்த காலத்தில் மலைப்பாதையில் பாதைகளில் எல்லாரும் செடி கொடிகள் குச்சிகள் எல்லாம் வளைந்து பாதையை அடைத்திருக்கும். பாதையை சீர் செய்து செதுக்கி விட்டு குறுக்கே இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி சரி செய்து பாதையை கடந்து போவார்கள். அப்படி போகின்ற பொழுது அதற்கான உபகரணங்கள் எல்லாம் இருந்தது. ரொம்ப கொடூரமானது. ஒரு காலத்தில் ஐயப்ப வழிபாட்டுக்கு சபரிமலைக்கு போக வேண்டுமானால், நான் சொல்வது 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அப்படித்தான் ஒரு கடுமையான யாத்திரையாக இருந்திருக்கிறது. அதுக்காக மலையில போய் படுக்கணும். அங்க படுக்க கரடு முரடா இருக்கும், மேடு வெள்ளமா இருக்கும். அதனால அங்க குளிர்ச்சியான நீர் போகும். அதனால 3 நேரம் குளிர்ந்த நீர்ல தான் குளிக்கணும், சுடுதண்ணியில குளிக்க கூடாது. இப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து சந்தோஷம். அன்று ஒரு யாத்திரை, ஐயப்பன் தரிசனம். அந்த 7 மலைகளை கடந்து நாம் போகின்ற பொழுது கிடைக்கிற ஒரு சுவாசம், உடம்பில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஒரு மனிதனை புத்துணர்ச்சி ஆக்கவும் ஜீவசக்தி உடையவனாகவும் மாற்றவும், அவன் உடலில் உள்ள ஒட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய பாப சாப ரோக இதிலிருந்து விடுபடுவதற்கும் நிவாரணம் அடைவதற்கும் ஐயப்ப யாத்திரை ஒரு கர்மாவை கழிப்பதற்காக 7 14 பிறவிகளிலும் உள்ள கர்மாவை கழிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பயன்பாடாக விளங்கி இருக்கிறது. ஆனால் இன்று அப்படி இருக்கிறதா என்றால், வீட்டை விட்டு பெறப்பட்டதில் இருந்து 24 மணி நேரத்திற்குள் போய் திரும்பி வந்து விடுகிறார்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாப்பாடு வசதி, தண்ணீர் வசதி, எலக்ட்ரிக்கல் வசதி. அப்ப சபரிமலை யாத்திரை என்பது இப்பொழுது சுலபமாகி விட்டது. அதனால இந்த யாத்திரையில் இப்பொழுது விரதம் கடைபிடிப்பது என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அதனால அன்று சென்றவர்கள் அடைந்த ஒரு சுக ஆனந்தம், அந்த ஹரிகரன், அந்த ஹரிகராத்வஜம், அந்த சாஸ்தா பிரீதி வழிபாடு ஒரு மனிதனுடைய கர்ம வினையை கொத்து கொத்தாக நீக்கும். அதனாலதான் அப்படி விரதம் இருந்து முறையாக சென்று பம்பை நதியில் இறங்கி நீராடி இறந்தவர்களுக்கு திரி தெர்ப்பணம், ராமர் தெர்ப்பணம் கொடுத்த இடம்,
அப்படி ராமாயண காலத்தோடு தொடர்புடையது, மகாபாரத காலத்தோடு தொடர்புடைய அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான புண்ணிய சேத்திரம் சபரிமலை. இப்பொழுது நாம் எல்லாரும் அங்கே டூரிஸ்ட் மாதிரி தான் போயிட்டு வர்றோம். இப்பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பார்த்தால் அங்க வடபாயசத்தோடு சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணி, இப்படி எல்லாம் உணவு முறை கலாச்சாரம் எல்லாம் மாறி விரதங்கள் எல்லாம் போய் இப்பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு டூரிஸ்ட் போன மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ பக்தி என்கிற பெயரில் மாறிவிட்ட இந்த மனிதகுல கலாச்சாரத்தில் மனிதர்களிடமிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது கர்மவினை. எத்தனையோ முறை ஐயப்பன் கோவிலுக்கு மாலையிட்டு 18 முறை சென்று வந்தாலும் கூட அந்த 18 தத்துவங்கள் மனிதனுக்கு பொறுத்தளவில் அவர்களுக்கு கிடைக்கல. ஒரு மெச்சூரிட்டி இல்ல, ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்ல, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, ஒரு சிலருக்கு குடும்பம் வாழ்ந்தோன்னு பிரிந்து போகிறது, குழந்தைகள் வளர்ப்பு சரியில்லை. அப்ப ஒரு செயலுக்கு பிறகு ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். அந்த மாற்றம் இயற்கையாக சபரிமலையில் நடந்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நடந்திருக்கு. குழந்தை பாக்கியத்தை ஐயன் தந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இன்றைய தினம் மக்கள் பார்க்கின்ற பார்வை, அணுகுமுறைகளிலே குறைகள் வந்திருக்கிறது. இப்பொழுது 2 நாள் 3 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு போய் விடுகிறார்கள். நேற்று வரை ராஜினி வஸ்துக்கள் அனுபவித்து விட்டுட்டு நாளை காலை மாலை போடுகிறார்கள். சரியான விரதம் இல்லை, சரியான வழிகாட்டி இல்லை. யார் வேணாலும் எப்பொழுது வேணாலும் போய் கொள்ளலாம். சோ அதனால இந்த சபரிமலை யாத்திரை என்பது ஒரு காலத்தில் காசியை விட பல மடங்கு சிறப்பாக இருந்தது. மனிதகுல கர்மாவை, மனிதகுல பாவத்தை, நாசத்தை, மனிதர்கள் தெரிந்தும் தெரியாத, அறிந்தும் அறியாத பல்வேறுபட்ட குற்றங்கள் குறைகள், அறிந்த பாவம், அறியாத பாவம், புரிந்த பாவம், புரியாத பாவம், இப்படி மனிதனாக இருந்தால் ஏதோ ஒரு தவறு செய்வான். அழுக்கில் இருந்துதான் இந்த கூடு உருவாக்கப்பட்டது. குற்றங்களை வைத்துத்தான் மனிதகுல வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டது. இதையெல்லாம் வாழ்நாளில் செதுக்கிக் கொள்ளவும் தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் இறைவன் குருமார்கள் வழியாக வந்து அருள் பாலித்தார். சபரிமலையிலே இருக்கக்கூடிய ஐயப்பன் அருள் நேரடியாக யாருக்கும் வழங்குவது இல்லை. அவன் குருவின் வழியாகவே தான் தரப்படுகிறான். ஆனால் இங்கே குருவை எவரும் மதிப்பதில்லை. குருவாக இருக்கக்கூடியவர்களும் தங்கள் தகுதிகளை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தவறுக்கு துணை போகிறார்கள். எத்தனையோ விரத முறைகள் ரொம்ப கண்டிஷனா இருக்கு. இன்னும் அப்படி கடைபிடித்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் நம்ம இப்ப யாரும் டிராவல் பண்றது இல்லை. ஜாலியா இருக்கணும், டூரிஸ்டா இருக்கணும், குற்றம் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. அதனால ஒழுக்கத்திற்கு புறம்பாக யாத்திரைக்கு வரக்கூடியவர்களுக்கு மாலை போடக்கூடாது என்கிற கட்டாயம் குருமார்களுக்கு வர வேண்டும். விரதங்கள் கிட்டத்தட்ட 48 நாள் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இருமுடி கட்டுவோம் என்கிற பேர் உண்மையை அறிந்த குருமார்கள் இருக்க வேண்டும். ஐயப்ப வழிபாடு இப்பொழுது எப்படி போகிறது என்பதை போய் வந்தவர்களிடத்தில் கேட்டால் தெரியும். என்னை போன்று மனம் குபுறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலகத்தில பொறுத்தளவிலே ஒரு நல்ல புனிதத்தை நாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பெண்கள் போக முடியாத சபரிமலை, குழந்தையாக இருக்கும் போது பெண்கள் போய் வருவார்கள், பெண் குழந்தைகளே. இப்படி எல்லாம் இருந்த ஒரு அற்புதமான விஷயத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் புனிதத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்திற்கும் ஒரு சத்தியத்திற்கும் ஒரு நீதிக்கும் ஒரு நேர்மைக்கும் ஒரு நியாயத்திற்கும் இறை வழிபாடு என்றுமே தன்னுடைய கடமையிலிருந்து தவறியதில்லை. அதை கடைபிடிப்பவர்கள் மாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால ஐயப்ப வழிபாடு என்பது விரதம் இருந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தாலே அவர்களுக்கு புண்ணியம் வந்தது. போக முடியாதவர்கள் எல்லாரும், ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாத பெண்கள் எல்லாரும் மாலை போட்டு போகக்கூடிய மாலை போட்டவர்களை வயிறு வித்தியாசம் இல்லாமல் காலில் விழுந்து சுவாமி அவர்களை ஐயப்பனாகவே பாவிப்பார்கள். இறைவனுடைய பார்வையில் இவர்கள் எல்லாரும் ஐயப்பன் தான். ஆனால் இவர்கள் மாலை போட்ட பிறகு அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் நடந்திருக்கிறதா? என்றாவது திரும்பி இருக்கிறார்களா? இவர்களிடத்திலிருந்து என்றாவது ஒரு நாள் இவர்கள் விபதி கொடுத்தால் ஏதாவது நோய் குணமாகி இருக்கிறதா? கேள்விக்குறிதான். மாலை இட்டார் ஐயப்பன். மாலை போட்டவர்கள் எல்லாரும் சுவாமிமார்கள். ஒரு சாதாரண நேற்றைய மனிதன் இன்று உடனே ஐயப்பனாகி விடுகிறான் மாலை போட்டான். ஆனால் இறைவன் அவனுக்கு எல்லா அருளையும் தருகிறான். இவன் அதை உணர்ந்து கொண்டு இவன் அதுக்கு தக்கபடி இருக்கிறானா என்ற கேள்வி சபரிமலை வரையிலும் நீண்டு கொண்டே போகிறது. மீண்டும் பழைய சபரிமலையை மீட்டெடுப்போம்.
மீண்டும் பழைய ஐயப்ப குருமார்கள், பக்திமார்கள், பக்தி உடையவர்கள் எல்லாரும் பழைய நிலைக்கு மாற வேண்டும். நம்முடைய விரதங்களில் உள்ள குறைகளை களைய வேண்டும். மகத்துவமான, அதாவது அடைய முடியாத ஒரு பேரின்பத்தை அடைவதற்கு சுலபமாக படித்தவர் முதல் பாமரர் வரையிலும் சென்று வரக்கூடிய அற்புதமான சபரிமலை புண்ணிய சேத்திரம். பல யுகங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் போகக்கூடியது. அந்த புண்ணிய சேத்திரத்தில் நாம் அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கால் எடுத்து வைப்போம். அடுத்த ஆண்டாவது நாம் 100% முழுமையாக விரதத்தை கடைபிடித்து குருவை பணிந்து குருவின் வழிகாட்டியதனால் இறைவன் இவர்தான் என்று அறிந்து நம் வாழ்வில் உயர்வதற்கு சபரிமலை தர்மசாஸ்தா நமக்கு துணையாக இருப்பார். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.